பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது ஒரு தேவ தூதன் அல்ல, தேவ தூதனானவர் என்று சொல்லப்படுகிறாரு. ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் என்கிற வார்த்தை கேபிட்டல் லெட்டரில் அந்த ஏ இருக்கும், கேபிட்டல் லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும். இந்த தூதனானவன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய தூதர்களை குறிக்கும். தூதனானவர் என்று சொல்லி குறிப்பிடும்போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஏனென்றால் உலக ஆரம்பத்திலேயே அவர் பிதாவோடு இருக்கிறார். அவரை இல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் பூமியிலே வந்து தான் 2000 வருஷம் ஆகிறது. அதற்கு முன்னும் அவர் பரலோகத்தில் பிதாவோடு கூட சமமாயிருந்தவர் என்பதை வேதம் குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது கண்மலையாக அவர் கூட வந்தார். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பைபிளில் குறிப்பிடப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. அதே இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? பராக்கிரமம் செய்யக்கூடிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்பதாக. இதற்கு யெகோவா இம்மேகா என்ற ஒரு பொருள். யெகோவா இம்மேகா என்ற வார்த்தைக்கு உன்னோடு இருக்கும் தேவன் என்று அர்த்தம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். அப்படி தான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. ஆண்டவர் கூட இருக்கும்போது ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும், ஏன் சோர்ந்து போகணும்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். இங்கே கிதியோனை ஆண்டவர் சந்தித்து இந்த வார்த்தை சொல்ல காரணம் என்ன? மீதியானியர் என்கிற சத்துருக்கள் எழும்பி இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினார்கள். அவர்களுடைய பயிர்களை, அவருடைய வாழ்வாதாரங்களை சிதைத்து போட்டார்கள். ஆகவே அவர்களுக்குள்ள பயம், ஊர்களிலே வீடுகளிலே வசிக்க முடியாதபடி மலை குகைகளுக்குள்ளே போய் கெபிகளிலே போய் தங்கியிருந்து ஒளிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எப்பொழுது சத்துருக்கள் வருவார்கள், அழித்து போடுவார்கள் என்கிற பயம். அவருடைய உழைப்பெல்லாம் வீணாயிற்று, அவருடைய பிரயாசமெல்லாம் வீணாயிற்று. சத்துருக்கள் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவார்கள். பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த சூழ்நிலையில தான் தேசத்தை, தன்னுடைய ஜனத்தை இந்த பயத்திலிருந்தும் எதிரிகள் கொண்டு வருகிற சேதத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கென்று ஒரு ஆள் தேவை. அந்த மக்களை வழி நடத்துவதற்கு, தேவனுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதன் தேவை. அடிமைத்தனத்திலிருந்து பயந்து வாழ்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு மனிதன் தேவை. தேவன் கிதியோனை கண்டுபிடித்தார். அவனை போய் சந்தித்து அவனோடு தான் பேசுகிறார். அவன் இயற்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்த சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் எதிராளிகளுக்கு பயந்து, இந்த மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் 3 இன மக்கள் சேர்ந்து வந்து தாக்குவாங்க. அதனால் அவங்க பயந்து பாருங்க, அவனே ஒளிந்து கொண்டிருக்கிறான். பயந்து பயந்து போர் அடித்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது என் பயிரை நான் பாதுகாக்கணும் என்பதாக அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் வந்து அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். யெகோவா இம்மேகாவாக நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ அவனை முறியடிப்பாய், சத்துருக்களை முறியடிப்பாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம் பாருங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவர்களின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா, நான் அவனோடு இருப்பேன். நீ போகிற இடெல்லாம் கூட பயப்படாத, கலங்காத. எதிரிகள் எதிர்த்து வர்றவங்க போராட்டம் ஒன்று குறித்து கலங்காத, நான் கூட இருப்பேன். அதுக்கு நீ என்ன ஒன்று செய்யணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். இந்த வசனத்தை தியானிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், அப்பியாசப்படுத்தணும், அதன்படி நடக்க அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் நீங்கள் போகிற இடெல்லாம் கூட இருப்பார். அதுக்குத்தான் ஆண்டவர் எழுதி கொடுத்தான். காலையில் எழும்பி ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிப்பு, 5 நிமிஷம் ஜெபம், அது போதுமென்ற வாழ்க்கை அல்ல.
வசனத்தை நீங்கள் தியானிக்கணும், வசனத்தை உட்கொள்ளணும். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரம். அந்த வசனம் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியணும். இரவும் பகலும் தியானித்து கொண்டிருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தான் நீ போகிற இடமெல்லாம் நான் கூட இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை இன்றைக்கி தியானிச்சிங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி என்ன வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோட பேசினார்? நீங்கள் தியானிச்சா இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோட பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் தியானிக்காட்டா இன்றைக்கி பைபிள் வாசனை மட்டும்தான் சொல்ல தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் வசனத்தை கொண்டு உங்களோட என்ன பேசினார், என்ன உணர்த்தினார், எந்த வார்த்தை கொண்டு உங்களோட பேசினார், அது உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சாதான் நீங்கள் வசனத்தை தியானிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டினா வாசித்தேன் ஜெபம் பண்ணாமீங்க. அது சண்டே ஸ்கூல்லேருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம். குழந்தைகளாகவே நாம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறினவர்களாக மாறணும். அப்போ வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், இருதயத்தில் பதிக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவர் உங்க கூட இருக்கிற இது கஷ்டமாக அவங்களுக்கு? ஆண்டவர் உன்னை மூட்டை சுமக்க சொன்னாரா, மரம் வெட்ட சொன்னாரா, நீ இவ்வளோ நேரம் நிலத்தில் வேலை செய்ய அப்போ நான் கூட இருப்பேன்னு சொன்னாரா, கடினமான ஏதாவது செய்ய சொன்னாரா? நீங்கள் ஜெபிக்கிறது வேதம் வாசிக்கிறது இனிமையான ஒரு அனுபவம் தானே. அது கூட நீங்கள் செய்ய சோம்பேறியாக இருந்தால் அப்புறம் எப்படி ஆண்டவரும் கூட இருக்க முடியும்? அப்போ தினமும் ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், உங்களை அதற்காக அர்ப்பணித்துக்கணும். அப்போ கர்த்தரும் கூடவே இருப்பார். நீங்கள் போகிற இடமெல்லாம் கூட வருவார். காலேஜுக்கு போனால் கூட வருவார், ஸ்கூலுக்கு போனால் கூட வருவார், ஷாப்பிங் போனால் கூட வருவார், எங்கே போனாலும் கூட வருவார். ஆனால் நமக்கு சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் கூட வாங்க ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போகும்போது வராதுங்க, காலேஜுக்கு போனால் வராதுங்க, ஷாப்பிங் போனால் ஏன் இஷ்டப்படி நடக்கணும். இந்த மனநிலைமையில் தானே நிறைய பேர் வாழுகிறோம். அப்புறம் எப்படி ஆண்டவர் கூட இருப்பார்? நீங்கள் யோசித்து பாருங்கள். 24 மணி நேரமும் என் கூட இருக்கணும். நான் காலேஜு, ஸ்கூலு, வேலை, பிஸ்னஸ்ஸு, ஷாப் எங்கே போனாலும் என் கூட இருக்கணும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணி அவரோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்ப்பணிங்க. அப்போ அதற்கு ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசினாரா? நீங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இன்றைக்கி வசனத்தை தியானிச்சிங்களா? அப்புறம் நான் சோர்ந்து போயிட்டேன், விழுந்து போயிட்டேன்னா எவ்வளோ நாள் இப்படியே சொல்லி கொண்டு இருக்க போகிறீங்க? இன்னும் ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அன்றைக்கி நான் சோர்ந்து போயிட்டேன், விழுந்துட்டு போயிட்டேன்னா கைவிடப்பட்டுருவீங்க. அந்திகிறிஸ்துவின் வாழ்க்கையில் நரக வேதனை அனுபவிச்சிருவீங்க. ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க முடியாதா? வசனத்தை தியானிக்க முடியாதா? சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கொள்ளுங்க. தினமும் பல் விளைக்கிறோம், தினம் குளிச்சிட்றோம், தினம் சாப்பிட்றோம், தினம் நம்ம அழகுப்படுத்தி கொள்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம். என்றைக்காவது விட்டுறோமா? இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப டயர்டு, சோர்வு, அதனால் நான் சாப்பிடல, அலங்காரம் பண்ணிக்கொள்ள, தலை சீவுறதில் இருக்கமா, எல்லா ரொட்டீனாக செய்கிறோம். ஆனால் ஜெபம் தியானம் மட்டும் என்னால் முடியல, நான் அப்படி ஆகிறேன், இப்படி ஆகிறேன், சாக்கு போக சொல்லுகிறோம். இனி ரொம்ப காலம் செல்லாது. எனக்கு அருமையான மகனே, மகளே, நீங்கள் இனி உங்களை ஒப்பு கொடுக்கணும். இனி எவ்வளோ காலம் இப்படி இருக்க போகிறீங்க? எழும்பணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் ஆண்டவருடைய தீர்மானமாக ஒப்பு கொடுங்க. அப்போ தான் கர்த்தர் உதவி செய்ய முடியும். நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால் ஆண்டவரை நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இந்த சாக்க போக்க சொல்லக்கூடாது, நான் எழும்பணும், உமக்காக எழுப்புதல் அக்னியை பறவை செய்யணும், அதுக்கு நான் ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், உமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீர் என் கூடவே இருக்கணும், அதை நான் காத்துக்கொள்ளணும். ஒப்பு கொடுங்க. வேதத்தை எடுங்க. மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்கள் கூட இருப்பேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, உலகத்தின் முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்க. முந்தின வசனம். அதுக்கு அர்த்தம் சுவிசேஷத்தை அறிவிங்க. மார்க் 16:15 இயேசுடைய பிரதான கட்டளை, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. உடனே ஆண்டவர் உங்களை புறப்பட்டு ஆப்பிரிக்காவுக்கு போங்கன்னு சொல்லலை, எல்லாரையும் புறப்பட்டு பீகாருக்கு போங்க, குஜராத்துக்கு போங்கன்னு சொல்லலை. முதல்ல உங்கள் பக்கத்து வீட்டுக்கு சொல்லுங்கள், உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் தெருவில் சொல்லுங்கள், உங்கள் கிராமத்தில் சொல்லுங்கள், பக்கத்து கிராமத்தில் போய் சொல்லுங்கள், சுவிசேஷத்தை ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெரிய பிரசங்கெல்லாம் அவர் பண்ண சொல்லவில்லை. ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காய் மரித்தார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதை சொல்ல முடியாதா? அதை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க, சொந்தக்காரங்க, உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட என்னென்னவோ பேசுகிறீங்களே, இயேசுவை பற்றி பேசுங்க. அப்போ நான் உங்கள் கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாத்தையும் குறித்து பேசுகிறல்ல,
கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோம், அரசியலை பற்றி பேசுகிறோம், விலைவாசியை குறித்து பேசுகிறோம், எல்லாத்தையும் குறித்து பேசுகிறோம். இயேசுவை பற்றி பேசுகிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறான்னு நீங்கள் சொல்லலாமே. உங்களுக்கு வாய் திறந்து சொல்ல பயமாக இருந்தால் ஒரு கைப்பறிதை வாசிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாமே. இது செய்ய முடியாதா? உங்களுக்கு முடியாதது ஆண்டவர் சொல்லலையே. நீங்கள் வந்து புறப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லலையே. உங்கள் பக்கத்து தெருவில் தானே. மற்றதெல்லாம் சரி, பர்த்டே வந்தால் எல்லோரும் ஒன்று சேர்றீங்க, வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பர்த்டே பார்ட்டின்றீங்க, கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட பேச்சுலர் பார்ட்டின்றீங்க, எல்லாத்துக்கும் ஒன்று சேர்றீங்க, கேக்கு வெட்டுறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. இயேசுவை அறிவிக்கணும், ஏன் ஒன்று சேரக்கூடாது? ஒரு 10 பேர் சேர்ந்து போங்க, 4 தெருவில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், 4 கைப்பறுதி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு முடியாத ஒன்று ஆண்டவர் செய்ய சொல்லலையே. இதெல்லாம் செஞ்சு ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பறிந்து நான் கூட இருப்பேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். எனக்கு மார்க் வேணும், வேலை வேணும், வீடு வேணும், பைக்கு வேணும், காரு வேணும், இதை மட்டும் கேட்டுக்கொண்டா நான் இருக்கு உனக்கு தரணும்னு ஆண்டவர் கேட்பார்ல. உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், அபிஷேகத்தை கொடுத்தேன், பிள்ளைன்ற ஸ்லாக்கியம் கொடுத்தேன், நீ கேட்குறதெல்லாம் கொடுத்தேன், இன்னும் நீ வந்து இதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருப்பியா? எனக்காக என்ன செய்த? உனக்கு நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எனக்காக என்ன செய்த? ஆண்டவர் கேட்குறார். என்னை பற்றி சொன்னியா? என்னை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிச்சியா? ஆண்டவர் கேட்குறார். அப்போ தானே நான் கூட இருக்க முடியும். இன்னும் எவ்வளோ காலம் நீ கேட்குற மட்டும் கொடுத்துக்கிட்டே நான் சும்மா இருக்கிறது? என்ன பதில் சொல்ல போகிறீங்க இயேசுவுக்கு? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணுமானா நீங்கள் என்ன செய்யணும்னு பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் செய்யாமல் ஆண்டவர் எப்படி கூட இருக்க முடியும்? நீங்கள் அவரோடு இருந்தால் தான் கூட இருப்பார். நீங்கள் வசனத்தை தியானித்தா தான் அவர் கூட இருப்பார். நீங்கள் இயேசுவை அறிவித்தா தான் அவர் கூட இருப்பார். அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கிறார். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், என்னை இயேசு ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு எல்லாம் தந்துக்கிட்டே இருக்கணும், சுயநலமாய் உலக காரியத்தை மட்டுமே கவனம் செலுத்தி வாழ்ந்தால் எல்லாரை விட நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்களையும் பைபிளை எழுதியிருக்கிறார். வெறும் உலக காரியம், மார்க்குக்கும் வேலைக்கும் பணத்துக்கும் மட்டும் ஆண்டவரை தேடினா எல்லாரை விட நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவளை இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்களை நம்பித்தான், உங்களை ரட்சித்தார், அபிஷேகித்தார், உங்களை வந்து அக்னியை நான் பறவை செய்யணும்னு உங்களை தெரிந்தெடுத்தார். என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி ஒரு தீர்மானமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சுயநலத்தை மன்னியும், என் குறைகளை மன்னியும், இனி நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன், உம்மோடு கூட இருப்பேன், வசனத்தை தியானிப்பேன், உண்மை குறித்து நான் அறிவிப்பேன். நீர் என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும், எப்போவுமே என் கூட இருக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார்? ஒரு கிதியோன் பயந்து கொண்டு இருந்த கிதியோன் தான் அவனை கொண்டு தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். உங்கள் மூலமாக அவங்க கிராமத்துக்கு ரட்சிப்பு வரும், பட்டணத்துக்கு ரட்சிப்பு வரும், உங்களுடைய காலேஜுக்கு ரட்சிப்பு வரும், உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு ரட்சிப்பு வரும். நீங்கள் முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தர் கிரியை செய்வதை பார்ப்பீங்க. ஒன்றுமே செய்யாமல் இது முடியாது அது முடியாது இப்படி சொல்லிக்கொண்டே எவ்வளோ காலத்தை நம்ம கழிக்க போகிறோம்? இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருந்தால் போதும், நான் இன்னை ஜெபிப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், என்னை எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? ஒரு தீர்மானமாக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிரு, நிறைய பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். தி லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ மை beloved son, my beloved daughter, the Jesus Christ is speaking to you in your heart now. Decide. இப்போ தீர்மானம் எடு, கண்களை மூடு, ஒரு நிமிட கண்ணை மூடி இயேசுவை பார். சிலுவையிலே தொங்கி மரித்து கொண்டிருக்கிற இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? வாட் ஹவ் யூ டன் ஃபார் மீ? ஐ ஹவ் டைட் ஆன் த கிராஸ் ஃபார் யூ. உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? என் மகனே, என் மகளே, என்ன செய்தாய்? என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆண்டவர் என்னோட பேசினார் என்று உணர்ந்தால் உங்களுடைய வலதுகை இருதயத்தில் வைத்து 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும், நிர்விசாரத்தை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என் கூட இருக்கணும். கிதியோனோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய வைத்ததை போல என் கூட இருங்க. ஆண்டவரை, என் உள்ளத்தில் இடம் கொடுக்கிறேன். நான் இனி அதிகாலை எழும்பி ஜெபம் செய்வேன், முழங்காலை முடக்குவேன். ஆண்டவரை, உம்முடைய வசனத்தை தியானிப்பேன், உம்மை குறித்து அறிவிப்பேன். நீர் என் கூட இருங்க, கூட இருங்க, என் கூட இருந்து என்னை பயன்படுத்துங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாலிப மகளை ஒப்பு கொடு, வாலிப தம்பி ஒப்பு கொடு. இனி இயேசுக்காக எழுந்து பிரகாசிப்பேன், இனி சோம்பேறியாக இருக்க மாட்டேன்.
மாட்டேன், இனி சாக்கு போக்க சொல்ல மாட்டேன். இனி ஆண்டவருக்காக இயேசுவுக்காக நான் சாதிக்கணும், செயல்படணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அக்னியை பறவை செய்யணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. தகப்பனே, யார் யார் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் குறைகளை மன்னியும், சோம்பேறித்தனத்தை மன்னியும், என்னுடைய சாக்கு போக்குகளை மன்னியும், என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் நீர் என் கூட இரும். ஆண்டவரே என்னை பயன்படுத்த இனி நான் ஜெபத்தில் தரித்திருக்கணும், திறப்பில் நின்று ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக அழணும், புலம்பணும், கண்ணீர் வடிக்கணும், கிருபை தாரும். உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கணும், வசனத்தின்படி நடக்கணும், கிருபை தாரும். ஆண்டவரே, நான் உம்மை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலையை நான் அறிவிக்கணும். ஆண்டவர் கிருபை தாரும். என்னுடைய தவறுகளை மன்னித்து என்னை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். என்னை ஒப்பு கொடுக்கும் கிதியோனை பயன்படுத்தினதை போல என்னை பயன்படுத்தும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிதியோனுடைய பயத்தை மாற்றினவரே, என் பயத்தை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, என்னை தைரியமாய் உமக்கு சாட்சியா நெருக்க அறிவிக்க கிருபை தாரும். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், இந்த மகனுக்காய் மகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய அக்னி பற்றி கொள்ளட்டும், அக்னி இவர்கள் மூலமாய் பரவட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் அவர்களுக்குள்ளே வரட்டும். எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுகிற இருதயம் வரட்டும். எழுப்புதலை அக்னியை பறவை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.